அன்பார்ந்தவர்களை, அளவுக்கு அதிகம் ஆபத்து. ஆமாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற வார்த்தையை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆனால் இன்று அளவுக்கு அதிகமாக சேர்த்து நாம் ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறோம். இந்த ஆபத்து தனது சீடர்களுக்கு வேண்டாம் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். நாமும் அளவுக்கு அதிகமாக எதையும் சேர்த்து வைக்காமல் இருப்பதில் நிறைவு காண வேண்டும். அளவுக்கு அதிகம் ஆபத்து என்பதை இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினியவர்களே, இயேசு தம் சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பும் போது அவர்கள் தங்கள் பயணங்களை சுமூகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவுரை தருகிறார். பயணத்தின் போது சுமைகளை சுமப்பது சுகமாக இருக்காது, மாறாக அது பல சிரமங்களை தான் கொடுக்கும். அதுபோல வாழ்க்கையில் அளவுக்கு அதிகம் என்றும் ஆபத்தை தந்து விடுகிறது. அது மனித வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்பதை வார்த்தை இன்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. லூக்கா 9:3 சொல்லுவது போல, தம் சீடர்களை பணிக்காக அனுப்பும் பொழுது பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஒரு அங்கியே போதும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நாம் வாழும் இக்காலகட்டம் நுகர்வு கலாச்சாரத்தின் தாக்கத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது. அதிகமாக ஒருவர் வைத்திருந்தால் அவர் மதிப்பு பெறுகிறார், செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். இந்த செல்வம் அதிகமாக சேர்த்து வைப்பது என்ற ஒரு மாயையான வலையிலே இன்று நாம் அனைவரும் சிக்கி தவிக்கிறோம். இருப்பதை வைத்து நிறைவாக வாழ முடியும் என்ற கருத்தியலுக்கு எதிரான ஒரு மாயை இன்று முழுமையாக நம்மை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. பையில், கையில் சொற்பமாக இருந்தாலும் இறைவனின் துணை இருந்தால் அதை வைத்து நாம் பல மடங்கு காரியங்களையும் சாதித்துவிட முடியும் என்ற உணர்வை இன்று மறந்து முழுமையாக அதிகமாக தேவைப்படும் பேராசை அதிகமாக மனிதனை ஆட்கொண்டு விட்டதால் முழுமையாக அந்த மாயை என்ற பேராசைக்குள் சிக்கி தவிக்கிறான். இந்த மாயையில் சிக்காமல் நழுவ வேண்டும் என்ற எச்சரிக்கையை தருவதாக இயேசுவின் அறிவுள்ள ஆற்றல் அவரது வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறது. அளவுக்கு அதிகம் சேகரிக்கப்படும் எதுவும் நமக்கு கவலையை தான் தந்து கொண்டிருக்கிறது. சேர்த்து வைப்பதை பாதுகாக்க வேண்டும் என்ற கவனம் முழுமையாக நிலைத்து நின்று அதிலே நமது பாதி வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். நமது ஆரோக்கியமான வளர்ச்சி கூட இதில் தடைப்படுகிறது. வாழ்ற இந்த கொஞ்ச காலம் ஓடி ஓடி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆண்டிகள் ஓடி விடுகிறது. படித்து முடித்ததை முழுமையாக வேலையில் செலுத்த வேண்டும் என்று அந்த செலுத்தி சேர்த்து வைக்கிறதுல போயிடுது. அப்புறம் திருமணமாகி அந்த திருமணத்திற்கு முன் குழந்தைகள், குடும்பம், அந்த ஒரு தேவைக்காக அவர்கள் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில இறுதியில் நின்று பார்க்கும்போது வயது முடிந்ததாக யாருக்கு சேர்த்து வச்சோம், எதுக்கு சேர்த்து வச்சோம், நிம்மதியாவே வாழலையே அப்படின்னு ஒரு கவலை மனிதனை அழித்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, தேவைக்கு அதிகம் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்பதை சீடர்களிடம் அழகாக கடவுள் சொல்லுகிறார். அது அவர்களின் ஒரு முடக்கிவிடும் அபாயத்தை தருகிறது என்பதை தெளிவாக உணர்ந்து, அதுபோல நமது வாழ்விலும் தேவைக்கு அதிகம் சேகரிப்பதால் நமது வாழ்வில் உன்னதமான இலக்குகளும் லட்சியங்களும் முடங்கி விடுகிறது என்பதை தெளிவாக உணர்த்தப்படுகிறது. தேவைக்கு மிகுதியாக எதையும் சேகரிக்க முயலக்கூடாது, மாறாக இருப்பதில் நிறைவு காண வேண்டும் என்பதை கடவுள் உணர்த்துகிறார். மீகா 6:8 சொல்லுவது போல, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதையும் ஆண்டவரம் என்னிடம் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். கடவுள் கேட்டது தாழ்ச்சியோட இருப்பது நிறைவு கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சேர்த்து வைக்கணும்னு ஆபத்துல மாட்டிக்காங்க. அதிவேகம் ஆபத்தை தருவது போல அதிவேக சேமிப்பும் ஆபத்தை தந்து விடுகிறது. உணர்ந்து வாழ்வோம். இறையருள் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் இருப்பதின் நிறைவு கொண்டு அதிகம் சேர்த்து ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் எங்கள் வாழ்வில் என்னாலும் உமது துணையும் உமது வார்த்தையும் வழி நடத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே.
பிரைஸ் தி லார்ட்.